பாருங்கள், சிக்கன் இன்னைக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வணக்கிட்டுருக்கேன். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் பாப்பா வேறு நடுவில் வந்துட்டாங்க. அதனால பாருங்கள் சைட்லலாம் அடிப்பிடிக்குது. சீக்கிரமாக நம்ம சிக்கன் போட்டுடலாம். இன்றைக்கி நம்ம என்னான்னு பார்த்திங்கன்னா, சிக்கனில் வந்து இந்த ஈரலும் அப்புறம் அது என்னது கல்வெட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், அதுவும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து நம்ம சமைக்க போகிறோம் அன்றைக்கி. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பருங்கு சுட்டுக்கிட்டேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு இந்த ஈரலும் கல்வெட்டி ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் சிம்மில் வச்சுட்டு போயிருந்தேன். ஃப்ரேம் ஃபிட் பண்ணியாச்சு. நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு எல்லாம் வந்துட்டு இந்த சிக்கனில் இறங்கி நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த டைமில் எப்படி இருக்குன்னு நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னா சிக்கனில் எல்லாமே ஃபுல்லாக அதில் வந்து இறங்கிடும். அந்த இஞ்சி பூண்டோட சாறு இதெல்லாம். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போடுவோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு நிறையா வரும். நல்லாயிருக்கும். நம்ம ஈரல் அந்த கல்வெட்டிலாம் சேர்த்து சாப்பிடும்போது. எங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லைங்க, 2 நாளாக ஃபீவரு. அது முடிஞ்சது வாயெல்லாம் ஒரே கசப்பாக இருக்குது, எனக்கு சிக்கன் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சுட்ருக்கோம். எங்கள் பசங்களுக்கு இந்த ஈரல் இந்த கல்வெட்டிலாம் சாப்பிட மாட்டாங்க, வெறும் சிக்கன் பீஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. யாருக்கெல்லாம் கால் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கால் ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ திரும்பவும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நம்ம மிளகாத்தூள் போட்டாச்சு. போட்டுக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். சிக்கன் மசாலும் நான் போடுவேன். சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நாங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம், அதனால் எல்லா மசாலும் கொஞ்சம் அதிகமாக போட்டுப்போம். மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். பையனுக்கு வந்து சளி காய்ச்சல் இருக்குன்றதுனால மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டா நல்லாயிருக்கும். சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது பாருங்கள், இதெல்லாம் அப்படியே ஒன்று போல் கலந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு கலரும் தரும். நைட்டு சாப்பாடு வச்சுருக்கேன் குக்கரில். சரி, இந்த ஃப்ரை பண்ணால் நம்ம சாப்பாடு தானே நல்லாயிருக்கும். காலையில் வச்ச சாம்பாரே இருக்குது, அது கூட இந்த ஃப்ரையை தொட்டுக்கிட்டு சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு கடிச்சிக்கிட்டு சாப்பாடு வச்சுக்கிட்டு ஃப்ரையை கடிச்சிக்க வேண்டியதான். உப்பு போட்டுக்கலாம். அப்போது நம்ம அதுக்காட்டி இது கொஞ்சம் அப்படியே இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஊற்றிக்கலாம். தக்காளி ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு மல்லியெல்லாம் போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.